அண்ணாமலை நட்பணி மன்றம் பிளான் என்ன? தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததை காரணம் காட்டி பாஜக தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார் அண்ணாமலை. ஆனால் அவர் விலகி போனாலும் அவரது விசுவாசிகள் அவரை விடுவதில்லை. அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்ததுமே நயினாரின் நெல்லை மாவட்டத்திலும் பழனிசாமியின் எடப்பாடியிலும் அண்ணாமலை நட்பணி மன்றங்கள் உதயமாகின. இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று அண்ணாமலை அன்போடு கேட்டுக்கொண்டாலும் தமிழகம் முழுக்க மன்ற கிளைகளை பரப்புவதை அவரது ஆதரவாளர்கள் நிறுத்தவே கிடையாது. இன்றைய தேதியில் பாஜகவின் அமைப்பு ரீதியான 58 மாவட்டங்களில் அண்ணாமலை நட்பணி மன்றத்துக்கு கிளைகள் இருப்பதாக அவரது விசுவாசிகள் அகம் மகிழ்ந்து சொல்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகம் முழுமைக்கும் இருக்கும் அண்ணாமலை நட்பணி மன்ற நிர்வாகிகள் பிப்ரவரி 8ஆம் தேதி நெல்லையில் உள்ள மன்ற தலைமை அலுவலகத்தில் கூடி பேசுகிறார்கள். அண்ணாமலை விசுவாசிகள் திடீரென இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவது குறித்து பாஜக வட்டாரத்திலேயே பரபரப்பாக பேசப்படும் நிலையில் கூட்டத்துக்கான காரணம் குறித்து அண்ணாமலை நட்பணி மன்றத்தின் மாநில தலைவரான சா வேல்கண்ணனிடம் கேட்டோம். தமிழகத்தில் உள்ள 58 கட்சி மாவட்டங்களில் மட்டுமல்லாது கர்நாடகம், புதுச்சேரி, டெல்லியிலும் நட்பணி மன்றத்தை தொடங்கி இருக்கிறார்கள். விரைவில் இலங்கையிலும் அண்ணாமலை நட்பணி மன்றம் தொடங்கப்பட இருக்கிறது. நாங்களாக இங்கெல்லாம் நட்பணி மன்ற கிளைகளை தொடங்க முயற்சி எடுக்கவில்லை. அங்குள்ள அண்ணாமலை ஆதரவாளர்களே முயற்சி எடுத்து எங்களுடன் தொடர்பு கொண்டு மன்றங்களை தொடங்கியுள்ளன. ஏழைகளுக்கு உதவி செய்வது, மரக்கன்றுகளை வழங்குவது, இலவச மருத்துவ முகாம்களை நடத்துவது என பல்வேறு நலப்பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். நடக்க இருக்கும் மாநில அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கிறார்கள். அண்ணாமலையை எம்எல்ஏ வாக்கி சட்டப்பேரவைக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய நோக்கம். எந்த தொகுதியில் அவர் நின்றாலும் நட்பணி மன்றத்தினர் அனைவரும் அங்கு முகாமிட்டு அவரது வெற்றிக்கு உழைப்போம். அவரை நிச்சயம் ஜெயிக்க வைப்போம். அவர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். பாஜக விருப்ப மனு பெறும்போது நாங்குநேரி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என அவருக்காக 500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு அளிக்க இருக்கிறோம். இது தொடர்பாக ஆலோசிக்கவும் தீர்மானங்களை எடுக்கவுமே ஆலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறோம் என்றார் அண்ணாமலை நட்பணி மன்றத்தின் மாநில தலைவரான சா வேல்கண்ணன்.